ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வீட்லேயே எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஒரு 200 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா சிக்கனில் இந்த மசாலாலாம் ஊறணும். இது நல்லா ஊறின அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் ஃப்ரைட் ரைஸில் சேர்க்க போகிறோம். இப்போ பேன் வச்சுக்கலாம். நம்ம எதில் ஃப்ரைட் ரைஸ் கிளற போகிறோமோ அதில் பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 முட்டை போட்டு நல்லா நம்ம கலரிக்கலாம். முட்டை பொடி மாஸ் மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இது கூட குடமிளகாய், கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் இது எல்லாமே சேர்த்துடலாம். இதோட அளவுகள் ஒரு 100 கிராம் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். காய்கறி எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுருங்க. காய்கறி வேகக்கூடாது அதிகமாக. லைட்டாக கலரி விட்டுட்டா போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலரி விட்டுட்டு இப்போது இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸில் மிளகுத்தூளோட வாசனை தான் அதிகமாக இருக்கணும். ஸோ மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சோயா சாஸ் சேர்த்தா தான் நம்ம கடைகளில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அதிகமாக வேகக்கூடாது. அரை வேக்காடு தான் வேகணும். அதிகமாக வெந்துருச்சுன்னா அது அரிசி குழஞ்சிரும், உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு ஹாஃப் குக் ஆனவனே அரிசியை எடுத்துட்டு நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம். நம்ம கடையிலேயே இனிமேல் வாங்க வேண்டாம். வீட்லேயே ஈஸியாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.